அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரபலமான நபியாக இருந்தார். இவரை குறித்து திருமறை குர்ஆனில் 3 வசனங்களும் உள்ளது. அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வகையான திறன்களை கொடுத்திருந்தார். உதாரணத்திற்கு வானவியல் சம்பந்தமான அறிவு, கணக்கு, எடை மற்றும் அளவு பார்ப்பது, ஆயுதங்களை தயாரிப்பது, ஆடைகளை தைத்து அணிவது, மேலும் பேனாவை கொண்டு எழுதுவது, இது போன்றவற்றை முதலாக தொடங்கியது ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார். மேலும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் மக்கள் பல்வேறு மொழிகளை பேசுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து மொழிகளையும் கற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடையே அவர்களுடைய மொழியில் பேசுவார். வரலாறு ஆசிரியர்கள் ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணங்களை குறித்து எழுதுகிறார்கள். ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மென்மையாக பேசுவார், மேலும் அதிக நேரம் அமைதியாக இருப்பார், மேலும் பார்வையை தாழ்த்தி நடப்பவராக இருந்தார். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டிருக்கும் போது அடிக்கடி தன்னுடைய ஷஹாதத்துடைய விரலை சைகை காட்டிக்கொண்டே இருப்பார். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இறுதி நேரம் வரை அல்லாஹ்விற்காக தௌஹீத் அழைப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஆனால் சிலர் மட்டுமே ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு வந்தார்கள். இறை மறுப்பாளர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர் மீது ஈமான் கொண்டு வந்தவர்களை துன்புறுத்தி கொண்டும் அடித்து கொண்டும் இருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலாவின் கட்டளைப்படி ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறினார். தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு எகிப்து நாட்டை அடைந்து நைல் நதியின் கரையோரத்தை தங்களுடைய வசிப்பிடமாக ஆக்கிக் கொண்டார். அங்கு ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைத்த போதனைகளின் சுருக்கம் இதுதான்: அல்லாஹ் ஒருவனே என்று நம்பிக்கை கொள்ளுங்கள், மறுமை நாளில் வெற்றிக்காக நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், எப்போதும் எந்த காரியத்திலும் நீதியை மட்டுமே நிலைநாட்டுங்கள், ஐயாமுல் பீஸ் அதாவது மாதத்தின் பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நற்றுக் கொள்ளுங்கள், ஜகாத் கொடுங்கள், போதை பொருட்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மார்க்க வழிகாட்டுதலின்படி இறைவனை வணங்குங்கள், இறுதியாக தன்னுடைய 365 வயதில் படைத்த இறைவனிடம் சென்றடைந்தார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறில் இருந்து நாம் படித்து கொள்ள வேண்டியது, நமக்கு கிடைக்கும் படிப்பினைகள் என்னவென்றால், ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹு தஆலா அவருக்கு இத்தனை திறன்களையும் கொடுத்த பிறகும் மென்மையான குணத்துடனும் மென்மையாக பேசிக்கொண்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடப்பவராகவும் இருந்தாரோ, நாமும் நமக்கு எந்த திறன் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவன் நாடினால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். நம்மிடம் இருக்கும் அனைத்து திறன்களும், நம்மிடம் இருக்கும் எல்லா டேலண்ட்களும் அல்லாஹு தஆலா கொடுத்தது மட்டுமே, நாம் சொந்தமாக நமக்கு கிடைத்தது கிடையாது. ஆகவே நாம் நம்முடைய திறன்களை, நம்முடைய ஆற்றல்களை வைத்து அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நம்முடைய உள்ளத்தில் நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்ல பண்புகளை
கொடுத்து அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.